ஹலோ குழந்தைகளே, இன்று நான் சங்கீதம் 1 ஒரு வசனமா சொல்லித்தர போறேன். நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. முதல் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன், அதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். சரியா நம்ம பாக்கியவானா இருக்க எது முக்கியம்? 1, துன்மார்க்கர்களுடன் நடப்பது. 2, பாவிகளோடு நில்லாமலும். 3, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சரி, சரியான பதில் 2 மற்றும் 3. நல்ல வழியில் நடப்பதுதான் பாக்கியம் அளிக்கும். 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3ஆவது வசனத்தை பார்க்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ 4ஆவது வசனத்தை படிப்போம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். 5ஆவது வசனம் பார்க்கலாம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. இப்போ நாம் கடைசி வசனத்தையே படிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஹாய் குழந்தைகளே, நீங்கள் இந்த வசனத்தை கற்றுக்கொண்டீர்களா? கற்றுக்கொண்டால் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க கருத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி இன்னும் வீடியோக்கள் போடுவதற்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்கள் கூட இந்த வீடியோக்களை பார்க்க முடியும். இதன் மூலம் இயேசுவின் நாமம் மகிமை பெறட்டும்.